ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அது வந்து என்னென்னா ஆலு பரோட்டா. அதாங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன், அது செய்யலான்னு. பாப்பாவும் சடனாக ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னாலா, சரி எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி இப்படி தானே ஊற்றுறோம், சரி இன்றைக்கி இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவை எடுத்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கே பிசைஞ்சாலே போதும். அப்படி தாங்க பிசைஞ்சு எடுத்து வச்சேன். உருளைக்கிழங்கு உளிச்சிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எடுத்து, அந்த ஸ்மாஷர் இல்லை அதனால் ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லைட்டான மசாலா தாங்க போட்டேன். வரமிளகா பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, மிளகுத்தூள் இது தாங்க போட்டேன். கரம் மசாலா, அந்த சாட் மசாலா அதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இல்லைங்களா, பாப்பாங்களுக்கெலாம் கொடுக்குறோம்ல, அதனால் சரி லைட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டேன். அதில் உப்பு, மஞ்சப்பொடி, பெப்பரு, மிளகுத்தூள் இது மட்டும்தாங்க போட்டு நல்லா பசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பாப்பா வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருப்பாம்மா ஒரு நாள் ஆலு பரோட்டா செஞ்சு கொடுங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கும் அது டைமே இல்லாமல் இருந்ததுங்களா, அது வந்து இது வேக வச்சு அது பசைஞ்சு நிறைய வேலை இருக்கிறனால சரி கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்தேன், அதனால் சரி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்பாத்தி மாவு பசைஞ்சு ஆல்ரெடி வச்சுட்டு ஒரு 1/2 hourக்கு மேலேயே அது ஊறிடுச்சு நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் உருண்டை வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டிட்டு நல்லா அதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சு நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கணுங்க. நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா கையிலேயே கொஞ்சம் அந்த உருண்டை வந்து இதாகாத அளவுக்கு, அந்த மசால் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து வெளியே வராத அளவுக்கு நல்லா அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதாவது வச்சு மெதுவாக தேய்க்கணும். எனக்கே பயமாக தாங்க இருந்தது, வெளியே வந்துடுமோ என்னமோன்னு. ஆனால் வெளியே வரல, ஓரளவுக்கு ஈஸியாகவே தேய்க்கிறதுக்கு எனக்கு வந்துருச்சுங்க. நெய் வந்து ஊற்றணும், என்கிட்ட நெய் தீர்ந்து போச்சு, அதனால் எண்ணெய் வந்து ஊற்றுனாங்க. கொஞ்சம் பட்டர் மட்டும் மேலால் வச்சு கொடுத்தேன், அதில் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் வச்சு பொறுமையாக வேக விட்டு எடுக்கணுங்க. பாருங்கள், ரொம்ப வேகமாக வச்சோம்னா வந்து அது கரிஞ்சு போயிடும். அதனால் பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பட்டர் கொஞ்சம் வச்சு இதுக்கு நல்லா இருக்கும்னா ஆனியன் ரைத்தா தாங்க நல்லாயிருக்கும். நான் அதுதான் வச்சு கொடுத்தேன் பாப்பாங்களுக்கும். பாப்பாவுமே 2 ஆக்சுவலி இது ஒரு 1-2 சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங் ஆகிடுங்க. அந்த பட்டரோட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருந்துச்சுங்க. சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. நான் 2 சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் அர்சா குட்டியும் அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கூடயே இல்லைங்க, சாப்பிட்டுட்டே தான் இருந்தேன் நான் பாட்டுக்கு. அவங்க அப்பா கூட சொன்னார், வீடியோ வேணி பார்த்து எடு அப்படின்னாரு.